வேளாண் கலந்தனக்கு நான் தருவேன் போல் இசை புக கரிமகத்து பூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் என்றார். ஞானமே வடிவாகி ஆறு வயலூர் வள்ளல் பெருமானை வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளை வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய திங்களூரில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்தேறி இருக்கிறது. அம்மனுடைய அருளை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கணக்கு நீங்களே போட்டுக்கணும், சரியா? எங்களுக்கு இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கணும். அதுலேயே அம்மா அள்ளி எண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அவர்கிட்ட போய் நாங்க ஏதோ இந்த காமதேவர்கிட்ட போய் பழைய சோறு கேட்ட மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு இதெல்லாம் ஏன் கேட்கணும்? எதுவுமே கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. கேட்கக்கூடிய வண்ணமாக நமக்கு அருள் புரியக்கூடியவளாக அம்பிகை இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார். ஆனா மைசூர்காரனா ஸ்டாண்ட் கொடுத்து விட்டீங்க, சூப்பரு. ஆனா அதோட கிளிப்பு வந்து சின்ன கிளிப்பு. நான் பேசிட்டு இருக்கிறது பெரிய மைக்கோட கிளிப்பு. முடிஞ்சா பெரிய மைக்கோட கிளிப்பை ஒன்று கொடுத்து விடுங்களா? இல்லைன்னா ஒரு கருப்பு லீடு போட்ட வயர் உள்ள கொடுத்துருக்கீங்க ஒரு மைக்கு, அந்த மைக்குக்கு கனெக்ஷன் கொடுங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க, எது உங்களுக்கு சௌகரியமோ அது பண்ணுங்க. வயர் மைக்கு சொல்லியிருக்கேன், லீடு கலரும் ஒரு சொல்லியிருக்கேன். அப்ப அம்பாடியுடைய அருளை நாம் பெறுகிற போது அந்த அருள் என்பது வாழ்க்கையிலே எப்பண்ணமாக நமக்கு துணை செய்கின்றது. அதிலேயே அம்பிகைக்கு அவ்வளவு உயர்வை அருளாளர் பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை நம்ம யோசிக்கணும்ல. அம்பிகை தரக்கூடிய அருள் என்பது எதை போன்றது அப்படின்னா, அபிராமி பட்டர் அதை ரொம்ப அழகா நமக்கு சொல்ற. தனம் தருவாள், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தருவாள், தெய்வ வடிவம் தருவாள், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தருவாள், நல்லனை எல்லாம் தருவாள், அந்த என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அவருடைய கடைக்கண் பார்வையே நமக்கு என்ன தரும்? எல்லாம் தரும், தனம் தரும். செல்வம் அவசியமானதா? எடுத்தோடனே அவர் செல்வத்தை பத்தி கேட்டார் அப்படின்னா செல்வம் அவசியமானதுதான். நம்ம எல்லாரும் நிறைய பேர் காசு வேணாம் காசு வேணாம் அப்படின்னு சும்மா வாயாக சில பேர் சொல்லுவாங்க. கடவுள் தான் வேணும். கடவுள் பக்கத்துல உட்கார வச்சா கடவுள்கிட்ட என்ன கேட்பாங்க? காசு கொடுங்க கேட்பாங்க. காசு தேவை. எதுக்கு தேவை? கடவுளுக்கும் அடியார்களுக்கும் செய்வதற்கு காசு வேணும். இல்லைன்னா அருளாளர்கள்லாம் கடவுள்கிட்ட காசு கேட்கறாங்க. அருணகிரிநாதர் கூட கேட்டார், முருகா எனக்கு வறுமையே கொடுக்காத செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்டார். அருணகிரிநாதருக்கு அதுக்கு செல்வம், அவரை தேடி வரக்கூடியவர்களுக்கு அவர் செய்யணும். அப்ப அருளாளர் பெருமக்கள் செல்வத்தை கேட்டது போலவே நாமும் ஆண்டவர்கிட்ட செல்வத்தை கேட்கிறோம். செல்வத்தை எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, அந்த செல்வம் நல்ல செல்வமாக இருக்க வேண்டும். அந்த செல்வம் நமக்கு வாழ்க்கையில தீவில்லாத செல்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்கணும். அப்புறமா வங்கிக்கும் கொண்டு செலவு பண்ணா அந்த காசு எதுக்கு? பிரயோஜனமே இல்லையே. அதனால நல்ல செல்வத்தை தரக்கூடியவள் தனம் தருவாள், கல்வி தருவாள், நல்ல ஞானம். கல்வி அப்படிங்கிறத நம்ம ஞானமாக அம்பிகையிடத்திலே இருந்து பெறுவதற்குனா அவள் ஞான ஸ்வரூபிணியாகவும் நமக்கு அருள் புரிகின்றாள். கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருவாள். இந்த எதையும் தாங்குகிற இதயம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம். இரவிலே மாற்றாந்தாய் கைகேசி கூப்பிட்டு சொன்னார், சொத்தெல்லாம் தம்பிக்கு தான், நீ வீட்டை விட்டு காட்டுக்கு போனார். இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு, எப்பா சொத்தெல்லாம் தம்பிக்கு தான், நீ வீட்டை விட்டு காட்டுக்கு போனா, எந்த பையன் காட்டுக்கு போவான்? நேரம் கோர்ட்டுக்கு தான் போவான். பாட்டன் வழி சொத்து தாப்பனர் ஒரு பிள்ளைகள்லாம் தர உரிமை இல்லை, கேஸ் போடும்பா. ஆனா ராமர் சொன்னதும் போனார், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தைரியம், எதையும் தாங்குகிற இதயம். வரட்டும் பார்த்துக்கலாம், எது வந்தா என்ன, ஏதாவது வரப்போறத நீங்க தடுக்க போறீங்களா? இல்ல இல்ல,
வந்த பிறகு அதை மாத்த போறீங்களா? அதுவும் இல்லை இல்லை. அப்ப நம்ம கையில எதுவுமே இல்லாத போது ஏன் நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படணும்? அதனால்தான் அருளாளர் ரொம்ப அழகா அபிராமி பட்டர் நமக்கு சொன்னார், ஒரு நாளும் தளர்வரியா மனம், தைரியமா இருக்கு. எது வேணா வந்த பிறகு வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவள் அம்பாள் மட்டும்தான். அவன் நினைச்சா எல்லாத்தையும் மாத்துவா. அதனால அவளிடத்திலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ சௌகரியமா இரு, மகிழ்ச்சியா இரு, எதை பத்தியும் கவலைப்பட. நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு கவலை வரும், அடுத்து என்ன நடக்க போகுது, அது நம்ம கையிலே இல்லை. சில பேருக்கு இன்னொரு கவலை இருக்கு, ஏற்கனவே இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்ததை ஏதாவது செய்ய முடியுதா? ஒண்ணும் இல்லை இல்லை. அப்போ ஒரு நாளும் தளர்வரியா மனம், தைரியமான இதயம், அதை யார் தரக்கூடியவள்? அம்பாள் நமக்கு தரக்கூடியவள். தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். இந்த தேஜஸ்ன்றாங்கல்ல, சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும், சில பேரை பார்த்தா இதையெல்லாம் ஏண்டா பார்த்தோம்னு தோணும். அதனால எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு ஒரு தத்துவமே உண்டு. எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். எதை நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அதனுடைய ஸ்வரூபம் நம்ம மனசுல வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு தன்மை. இப்போ சாதாரணமா நீங்க உதாரணமா பாருங்களேன், குழந்தை பிறக்கிற போது தலைப்பிரசவத்துல முதல் குழந்தை பிறகுது இல்லையா, அது 99% அப்பா ஜாடையிலே இருக்கும். ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆன புதுசு புருஷன் மூஞ்சியவே ரசிச்சு ரசிச்சு பார்த்து 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 அந்த புள்ள புருஷன் மாதிரியே இருக்கும். கடைசி புள்ள அம்மா மாதிரியே இருக்கும். அவன் அவளே தான் பார்த்துக்கணும், வேற யாரையும் பார்க்க முடியாது. முட்டதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும்னா அது அவளை மாதிரியே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, எதை நாம் விரும்பி கொண்டே இருக்கிறோமோ அதனுடைய சாயல் நம்ம கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சிடும். அம்பாளையே ரசிச்சுக்கிட்டே இருந்தா அவளுடைய கலை கொஞ்சமாவது நமக்கு ஒட்டாதா? அப்ப அவளை ரசிக்க ரசிக்க அந்த தன்மை நமக்கு வரும். இது நமக்கு ரொம்ப அழகா சித்தாந்தங்களும் அதைத்தான் நமக்கு சொல்லுது. அதிலும் மிக எளிமையாக அம்பிகையினுடைய வழிபாட்டை பற்றி நாம் சொல்லுகிற போது அருளாளர்கள்லாம் சொல்றாங்க, இந்த சக்தி வழிபாடு என்பது நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான தன்மைகளையும் உள்ளுக்குள்ளே நிறைத்து நம்மை பொலிவடைய செய்கிறது அப்படின்னு. அப்போ தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். மனசுக்குள்ள நல்லதை நினைக்கிற ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்கணும். அது சொந்தமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி. எப்படின்னா இவன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மத்தியில இருக்கக்கூடாது. அப்படி யார் கூட இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு அப்படிதான் பழக்கம். எங்க அப்பாலாம் நல்லா இருக்கான், எப்படிதான் நல்லா இருக்கான்னு தெரியல. எங்க அண்ணன்லாம் நல்லா இருக்கான், எப்படிதான் நல்லா இருக்கான்னு தெரியல. எங்க பெரியப்பாவுக்கு அந்த வாழ்வை பார்க்கணுமே, இப்படி ஒரு சொந்தம் நமக்கு தேவையா? தேவையே இல்லைங்கிற. எவனோ ஒருத்தன் ஐயோ ஐயா நல்லா இருக்கிறார், அவனை கூட வச்சேன், அவன் தான் சொந்தம். என் ஃப்ரெண்டு சூப்பரா இருக்கான், அவன் வளர்ந்தா எனக்கு சந்தோஷம், அவன் நல்லவன், அவனை வச்சுக்கலாம். எங்க அக்கா மாதிரி வளர முடியாது, எங்க அக்கா உழைச்ச உழைப்புக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, அப்படி சொந்தத்தை கூட வச்சுக்கலாம். இனம் எப்படி இருக்கணும்? இனம்னா கூட்டம். எப்படி இருக்கணும்னா நெஞ்சில் கொஞ்சம் கூட வஞ்சனம் இல்லாத நல்ல இனம் தரும். அவன் அப்படி இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, அவன் அப்படி பண்ணானே, இவன் இப்படி பண்ணானே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம். நல்லனை எல்லாம் தரும். எது நல்லது எது நல்லதுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு நல்லது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைகிறார். பிள்ளையாருப்பா இன்னைக்கு எனக்கு நல்லா மழை பெய்யணும் அப்படின்னு தேங்காய் உடைச்சு போயிட்டாரு. செங்கல் சூளை போட்டவரு அவரும் பிள்ளையார போய் கும்பிட்டு, பிள்ளையாரப்பா இன்னைக்கு தான் சூளை போட்டிருக்கிறேன், மழையே வரக்கூடாது அப்படின்னு தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டார். இப்போ பிள்ளையார் எந்த தேங்காய்க்கு மழை கொடுப்பார், எந்த தேங்காய்க்கு மழையை நிப்பாட்டுவார்? அவர் நிலைமை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. யார் யாருக்கு எது நல்லதோ அந்த நல்லதை தரக்கூடியவள். அதனால தான் அம்பாள் கிட்டேயே விட்டுடுனார். எது நமக்கு நல்லனோ அந்த நலத்தை தரக்கூடியவளாக அவளே நமக்கு தருவாள். நல்லன எல்லாம் தரும். யாருக்கு தரும்னர்? அன்பர் என்பவர்க்கே. அன்பராய் இருந்து அவர் திருவடி தொழுவோர்க்கு எல்லா வகையான நலன்களையும் பெற்றுத்தரக்கூடியவள் அம்பாள். அதை ஏன் அம்பாளை நமக்கு அவ்வளவு மையப்படுத்தி அருளாளர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். தாய் என்பவள் இறங்கி வந்து நமக்கு அருள் புரியக்கூடியவள். இந்த பிறவிக்கு வர்ற தாய்க்கே நம்ம மேல எவ்வளோ அன்பு, எவ்வளோ கருணை, எவ்வளோ வாஞ்சை, எவ்வளோ பாசம் இருக்கு. இந்த ஜென்மால நமக்கு இருக்கிற அம்மாட்ட தானே உரிமையா கேட்கலாம்.
இப்போ இங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. கல்யாணம் ஆனவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுறீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உரிமையோட ஒரு வீட்டில் இருந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அது யார் வீடா இருக்கும்? மாமியார்லாம் கூட வந்திருக்காங்களா? மாமியார்லாம் இருக்காங்களான்னு கேட்கணும். எங்கேயாவது இருப்பாங்க, ஓரமாக இருப்பாங்க. ஆனாலும் அம்மாவோடு தான் அப்படின்னு எத்தனை வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவோம். வீட்டுக்காரு 5 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பாரு. ஆனால் தீபாவளிக்கு வாசலே பார்த்துட்டு நிற்போம். எதுக்கு? அம்மா வீட்டிலேருந்து ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு தம்பி வருவான். அதுக்கோசரம் வாசலையே பார்த்துட்டு நிற்போம். வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க. ஏன் உன் தம்பி அங்கேருந்து உடம்பு போன முருகையும் நசுக்கி போன அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வருவான்னு வாசல்லே நிற்கிறியா? வந்தால் உள்ளே வர தெரியாதா? உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சது இல்லை, போங்க. எங்கள் வீட்டிலேருந்து வரது பிறகு நான் வரேன். அவன் அங்கேயே உட்காந்துருப்பான். ஏன்? அந்த பலகாரம் பெருசு இல்லை, அவன் கொண்டு வர்ற புடவையின் மதிப்பு பெருசு இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் என் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு அம்மா வீட்டுல இருந்து 1 ரூபாய் வந்தாலும் அதுதான் பெருசு. உலகத்துக்கே படி அளக்கிற தாய் அப்ப நம்மளை எப்படி கவனிப்பாங்க? இவன் ஒரு பிறவிக்கு தாய், ஒரு பிறவியோட இந்த தாயின் சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இவளே நம்ம மேல இவ்வளவு அன்பும் இவ்வளவு கருணையும் இவ்வளவு வாஞ்சையும் இருந்தா அவள் ஜெகன் மாதா. பிறவிகள் தோறும் அவளே தாய். மூவுலகம் ஈன்றாள், முன்னையும் கண்ணி என்று பேசப்பட்டாள். உலகத்தை அவள் ஈர்த்தவள் தான். ஆனாலும் அவளுக்கு கண்ணின்னு ஒரு திருநாமம் உண்டு. அவள் இன்னைக்கும் கண்ணியாக தான் இருக்கிறாள். நீங்க அம்பாளை பாருங்க, கன்னியாகுமரியில அவளுக்கு வந்து கன்னியம்மன்னே பேர். கன்னியாகுமரி அம்மன், குமரி அம்மன். இன்னமும் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் கன்னியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடு உண்டு. நம்ம எல்லாம் கூப்பிடுறோம் இல்லையா, சப்த கன்னிகள் சொல்றோம்ல, 7 கன்னிமார்கள். அவள் கன்னி தான், ஆனாலும் அவள் தான் தாய். அவள்கிட்ட தான் உரிமையா கேட்கலாம். வேற யார்கிட்ட கேட்பீங்க? மற்றவங்கள்ட்ட கேட்போம், கொடுப்பாங்களான்னே நமக்கு தெரியாது. ஆனா அம்மாட்ட கேட்டா முதல்ல கிடைக்கலனாலும் 2 திட்டிட்டாவது கொடுப்பாங்க. இதோட வச்சுக்க தெரியாது, இது எதுக்கு கேட்கறேன் நீங்க, அதை பண்ண தெரியாது இதை பண்ண தெரியாதுப்பா. அப்புறம் போகும்போது அதை தூக்கி பொட்டியில வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம புள்ள தானே எடுத்துட்டு போட்டோம் அப்படின்டுவாங்க. அப்ப தாய் என்பவள் எவ்வளவு காருண்யமாக நமக்கு அருளக்கூடுகிறாள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க. கொஞ்சம் பேரை நீக்க முடியல, கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க. அவற்றையும் உரிமையோடு தரக்கூடிய அம்பிகையை நாம எப்படி வழிபாடு பண்ணணும்னா நம்பி வழிபாடு பண்ணணும். அம்பாளை நம்பி கும்பிடுறோம்னா அவள்கிட்ட எல்லாம் கேட்கலாம், எல்லாம் அவளே தருவாள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ பக்தி அப்படிங்கிறது நாளுக்கொன்றாக மாறி போய் இருக்கணும். அருளாளர்கள்லாம் நமக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. நாம் வழிபடக்கூடிய பக்தி ஏக தெய்வ பக்தியாக நம்பிக்கையோடு இருந்தால் அந்த தெய்வத்திடத்திலே நாம் கேட்பது அனைத்தும் அப்படியே கிடைக்கும். அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. அது என்ன ஏக தெய்வ வழிபாடு? பல தெய்வ வழிபாடு. சிவன் இருப்பார் கும்பிடுவோம், பெருமாள் இருப்பார் கும்பிடுவோம், எல்லாரையும் கும்பிடுவோம். 10ஆவதுனா அடுத்த கோயிலுக்கும் போய் கும்பிட்டு வருவோம். அப்ப பல தெய்வத்தை கும்பிடுற எங்களுக்கு ஏக தெய்வ வழிபாடுன்னா என்னன்னு இன்னும் பலருக்கு புரிகிறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரே தெய்வத்தின் வடிவத்தை எல்லா தெய்வங்களிலும் கண்டு வழிபாடு செய்வது பக்தியில கொஞ்சம் உயர்ந்த நிலை. அப்படி பக்தி தான் நல்ல பக்தி. ஒண்ணு நாளைக்கு கொண்டோம், நாளைக்கு கொண்டோம், நாளானைக்கு கொண்டோம். இப்பெல்லாம் பல பேர் சாமி கும்பிடும் போதே அப்படிதான் கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு வேணா, எத்தனை நாள் கும்பிடணும், எத்தனை நாளைக்கு இதை செய்யணும். முந்திலாம் குழந்தை வேணும் அப்படின்னு வந்து சொன்னா நான் சொல்லுவேன், என் குருநாதர் சொல்ல ஒரே விஷயம், சஷ்டி விரதம் மீது குழந்தை பிறக்கும். அதனால சஷ்டி விரதம் இருங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இந்த திருப்புகள் படிங்க. விரல் மாறனைந்து மலர்வாடி சித்த மிகவானிலிருந்து வெயில் காயன் ஒரு திருப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆகணும்னா அதை படிங்க. குழந்தை வேணும்னா செகமாயை உற்று கனவாழ்வில் வைத்த திருமாலும் கர்ப்பம் உடலேறி அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு, அது படிங்க. எல்லா நலன்களும் பெறணுமா, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தலைமை சிவ ஞான முக்தி பரகதையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த அருள்வாய், அதுக்கு அருள்நாதர் திருப்புகள் எழுதியிருக்கார், அதையும் படிங்க. இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு ஒரு திருப்புகளை சொல்லி இதை படிங்க, ஒரு நெய் விளக்கு ஏற்றி படிங்கன்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் இவ்வளவுதான் சொல்லுவேன், எல்லாரும் கேட்டுட்டு போயிடுவாங்க. யார்கிட்டயாவது இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே முதல்ல கேட்குற கேள்வி, இதை எத்தனை நாளைக்கு படிக்கணும்? நீங்களே அதை யோசிங்க, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? கல்யாணம் ஆகணும்னு ஒரு அம்மா கேட்குறா, நான் திருப்புகள் படின்னு சொல்றேன், எத்தனை நாள் படிக்கணும்? அப்ப ஆகிற வரைக்கும் படிக்கணும் தானே? எத்தனை நாள் படிக்கணும்னா என்ன அர்த்தம்? அது டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு, இந்த மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியா போயிடும்னு. அப்போ டாக்டர் சொல்லுவாரு, 10 நாளைக்கு எழுதியிருக்கேன் பாரு,
சரியா வரலைன்னா 10 நாள் கழிச்சு வா, 10 நாள் நடுவுல வராத, 10 நாள் கழிச்சு வாங்குற எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த மாத்திரை எத்தனை நாள் சாப்பிடணும்னா, நான் 10 நாள் சாப்பிட சொன்னா உனக்கு இஷ்டம்னா சாப்பிடு, இல்ல 2 நாள்ல நிறுத்தினாலும் நிறுத்திக்கோ, ஆனா எங்கிட்ட வந்து கேட்காத, அப்படிதானே சொல்லுவாரு. ஒரு செயலுக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா அதை முடிகிற வரைக்கும் அதை செய்யணும், அதுதான் வழிபாடு. நாங்க அதுல நம்பிக்கையே இல்லை. அப்புறமா நான் சொல்லுவேன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் படிக்கும். அவ்வளவு நாள் படிக்கணுமா? கல்யாணம் ஆகவே வேண்டாங்கிற எண்ணத்துலதான் ஏதாவது படிக்கணும்னு கேட்கறது, அதுவும் புரியல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் படிக்கணுமா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் விரதம் இருக்கணுமான்னு. அது ஒரு விரதம் இருக்கிறதோ படிக்கிறதோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் தானே அதை நம்ம அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் தானே அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். முதல்ல அதை நாம சிந்தனை பண்ணணும் ஒண்ணு. அடுத்தது அந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ற போது அந்த தெய்வம் அதை தருமா அப்படின்னு யோசிச்சு கும்பிடக்கூடாது, தரும் அப்படின்னு நினைச்சு கும்பிடணும். தரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. எந்த தெய்வத்திலேயும் இன்னொரு தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு பண்றதுல தவறே இல்லை. தெய்வம் ஒண்ணுதான், அதுல பேதமே இல்லை. நீங்க அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெய்வம் ஒரே தெய்வம் தான். திருமூலர் திருமந்திரத்துல எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அருளாளர் பெருமக்கள் சொன்னது எல்லாமே அதுதான். தெய்வம் ஒரே தெய்வம். அந்த தெய்வம் பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு நாமங்கள்ல நமக்காக பல மாறி மாறி இருக்கிறார். ஏன் ஒன்னே இருந்தா பிடிக்காதா அப்படின்னா, அரிசி ஒண்ணு தானே, ஒரே அரிசி தான். அப்படியே அரிசியே சோறா பொங்கி சாப்பிட வேண்டியது தானே. எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம் வெறும் சோறு பொங்கி? இல்லைங்க, சோறு போர் அடிக்குதுங்க. ஒரு நாளைக்கு இட்லி, அப்புறம் ஒரு நாளைக்கு தோசை, அப்புறம் ஒரு நாளைக்கு இடியாப்பம், ஒரு நாளைக்கு புட்டு, அப்புறம் அதே சோறு சாம்பார் சோறு, லெமன் சோறு, தக்காளி சோறு, பிரியாணி, விதவிதமாக மாற்றுவோம்ல. அரிசி ஒன்று தான், அப்படியே சாப்பிட வேண்டியது தானே. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரே அரிசியானாலும் அதை பல வடிவமாக மாற்றி உண்ணுவதற்கு நாம் சுவையை ஏற்றுக்கொள்வது போல இறை வடிவம் என்பது ஒன்றுதான். ஆனா அந்த ஒரே வடிவத்துல பல பல வகையான ரூபங்களை கண்டு வழிபாடு செய்தல், அதுதான் நமக்கு ஆதியிலிருந்து பழகின ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நம்ம இனிப்பு விற்கிற கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனோம்னா பல வடிவங்கள்ல பல வண்ணங்கள்ல இனிப்புகள் இருக்கு. லட்டு என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அதை ஆரஞ்சா மாத்திட்டாங்க. நார்த்ல எல்லாம் அந்த லட்டு ஃபேமஸ்னு கொண்டு வந்து நம்ம தலையில அதையும் கட்டி அதுக்கு மோத்தி லட்டுன்னு ஒரு பேரையும் வச்சு, அது லட்டுன்னா இப்போ ஆரஞ்சு கலர் தான் நிறைய பேருக்கு ஞாபகமே வருது. லட்டுன்னா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், சரியா? என்ன வடிவத்தில் இருக்கும் லட்டு? உருண்டையா இருக்கும். மைசூர் பாக்கு என்ன வடிவத்தில் இருக்கும் கண்ணே? மைசூர் பாக்கு என்ன ஷேப்ல இருக்கும்? இந்த ஸ்கூல்ல வந்து வட்டம், சதுரம், செவ்வகம்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ மைசூர் பாக்க கண்ணை மூடி யோசிச்சு பாரு, என்ன கலர்ல இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும்? முன்னப்பட்ட பிள்ளைக்கு மைசூர் பாக்கு வாங்கி கொடுத்தா தானே, அதாவது சாக்லேட்டை பேப்பர்ல சுட்டி சுட்டி வாங்கி கொடுத்து அதுக்கு மைசூர் பாக்கு சைஸே தெரிய மாட்டேன், செவ்வகமா இருக்கும். மைசூர் பாக்கு செவ்வகமா இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? ஒரு மஞ்சளும் ஒரு ப்ரௌனும் கலந்த மாதிரி. இந்த நீங்க வாயில வச்சா கரையிற மைசூர் பாக்கு நான் சொல்ல, பீரோ கடியில வச்சோம்னா நசுங்காம இருக்கும்ல, அதுதான் மைசூர் பாக்கு. நியாயமா அப்படித்தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டு பழகினோம். எந்த மைசூர் பாக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல. உண்மையிலேயே மைசூர் பாக்கு அந்த நடுவுல கொஞ்சம் கருகி போய் ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட். அது எந்த மைசூர் பாக்கா இருந்தாலும் சரி, அதுதான் டேஸ்டா இருக்கும். அப்போ அது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கு, ஒரு மஞ்சளும் ஒரு காவியும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு, சரியா? அல்வாக்கு என்ன வடிவம் இருக்கு? வடிவமே இல்லை. பால்கோவாக்கு என்ன வடிவம் இருக்கு? வடிவமே இல்லை. ஆனா அதுக்கு நிறம் இருக்கா? அல்வா கருப்பு கலர்ல இருக்குது, பால்கோவா வெள்ளை கலர்ல இருக்குது, இருக்கா? சரி, இது எல்லாத்துக்கும் சுவை என்னவா இருக்கு? நீ மாற்றி இல்லமா சொல்லணும். இப்போ அது ரவுண்டா இருக்கு, நீங்க அது செவ்வகமா இருக்கணும், இது சதுரமா இருக்குது, இது வட்டமா இருக்கு. அப்ப சுவை எப்படி இருக்கணும்? வேற வேறையா தானே இருக்கணும், இல்ல இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரே சுவை, இனிப்பு என்கின்ற ஒரு சுவை. வடிவம் பல, வண்ணம் பல, சுவை ஒன்று. அது மாதிரி ஆண்டவருக்கு பல வடிவங்கள். சிவமா இருக்கிறார், சக்தியா இருக்கிறார், முருகனா இருக்கிறார், பிள்ளையாரா இருக்கிறார், காளியா இருக்கிறார், எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு சுவை என்பது ஒன்று போல, அருள் என்பது ஒண்ணுதான். ஏன் இவ்வளவு வடிவம் வச்சாங்க?
ஒருத்தருக்கு லட்டு தான் பிடிக்கும் சாப்பிடுற, எல்லாம் இனிப்பு தானே, எல்லாரும் ஒரே எல்லா இனிப்பும் எல்லாம் சாப்பிடலாம்ல. எத்தனை பேர் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எனக்கு ஜாங்கிரி பிடிக்காதுங்க, பிசு பிசுன்னு இருக்கும், எனக்கு அது சுத்தமாக செட்டே ஆகாது. எனக்கு பால் கோவா தான் பிடிக்கும், எனக்கு பாலே பிடிக்காதுங்க, நான் அல்வா தான் சாப்பிடுவேன். இனிப்பு ஒன்றுதான், ஆனா அதில் நமக்கு ஏற்றாற் போல நம்ம தேர்வு செய்வது மாதிரி அருள் சக்தி என்பது ஒண்ணுதான். எனக்கு ஏற்ற வடிவங்களை நான் தேர்வு பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் எல்லா தெய்வத்தையும் அனைத்து தெய்வங்களையும் அந்த ஒரே தெய்வ வழிபாட்டுல பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேனே, நான் என்னையே சொல்றேன், எனக்கு முருகர் தான் இஷ்டமான கடவுள். எனக்கு குல தெய்வமும் முருகர் தான். எங்க அப்பாவுக்கும் குலதெய்வம் முருகர் தான், எங்க மாமனார் வீட்டுக்கும் குலதெய்வம் முருகர் தான், எனக்கு குருநாதர் வாரியார் சுவாமிக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் ஒரு தான். அதனால எனக்கு பிறந்ததிலிருந்து முருகர் தான் இஷ்டமான தெய்வம். எனக்கு இப்பயும் உட்கார்ந்தா எழுந்தா நின்னா நடந்தா முருகான் தான் வருமே தவிர வேற வராது. அதுக்காக நான் பெருமாளை கும்பிடுவேனான்னு கேட்டா நல்லா கும்பிடுவேன், நல்ல பெருமாள் கோயில் போயிட்டு வருவேன். எனக்கு எல்லா பெருமாளும் இஷ்டம் தான். நான் எந்த பெருமாளையும் பெருமாள் கோயில நான் வரமாட்டேன். சில பேர் என்ன கேட்டாங்க, அம்மா நீங்க ராமாயணம் பேசுவீங்களா, நீங்க பாரதம் பேசுவீங்களா? நான் ஏன், எனக்கு என்ன அவங்க என்ன பிடிக்காதவங்களா? எல்லாம் எங்க வீட்டுக்கு 2 பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. உலகத்திலே யாரும் செய்யாத விட பெருமாள் தான் செஞ்சார். ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா கூட ஒரு மாமனார் எத்தனை பொண்ணு கொடுப்பாரு? ஒரு பொண்ணு தானே கொடுப்பாரு. என் மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளைங்க, அதனால இன்னொரு பொண்ணையும் சேர்த்து கொடுக்குறேன்னு யாராவது கொடுப்பாரு? அப்படி கொடுத்தவர் பெருமாள் மட்டும்தான். வள்ளியும் கொடுத்து தெய்வியானையும் கொடுத்து 2 பேர்த்தையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்குறாருன்னா அந்த மாமனாருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அதனால எனக்கு பெருமாளே இஷ்டம் தான். நான் பெருமாளையெல்லாம் ஒன்றும் பகச்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது. நிறைய பெருமாள் கோயிலுக்கு பேசுறேன், நிறைய பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண. நேற்று கூட திருக்கோஷ்டியூர் போயிட்டு தான் வந்தேன். திருக்கோஷ்டியூர்னு இரண்யனை வதம் பண்றதுக்காக நரசிம்மமூர்த்தி அங்கதான் நரசிம்ம அவதாரம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தேவர்களோட கூடி ஆலோசனை பண்ணி முதல் எடுத்து காட்டிய தலம் அதுதான். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரம் சொல்றோம்ல, அந்த மந்திரத்தை முத உலகத்துக்கு சொன்ன இடம் அதுதான். அங்க இருந்துதான் அந்த மந்திரம் பிறந்தது. அவ்வளவு அருமையான ஒரு திருக்கோஷ்டியூர். அந்த ஊருக்கு நேற்று போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப போன சுவாமி பார்க்க முடியல, நேற்று போய் சுவாமியை சேவிச்சுட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு தான் வந்தேன். திரும்ப தகப்பனார் என்னுடைய முன்னாடி சுவாமிகள் என்னுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டுக்கு வந்திருந்தார். வந்து பேசும்போது நான் சொன்னேன், ரொம்ப அன்போடும் மிகுந்த இறைவன் மீது தீவிரமான ஒரு பக்தியோடும் நல்ல அருமையான ஒரு பேச்சுரை, ஒரு வீரமான ஒரு பேச்சுரையை கொண்ட ஒரு ஆதீனமாக திகழ்ந்தவர். அவரை பின்தொடர்ந்து இப்போது வந்திருக்கக்கூடிய சன்னிதானம் அவர்களும் சிறப்பாக முறையாக மிகுந்த ஸ்ரத்தையோடு அந்த கும்பாபிஷேக பெருவிழாவை இன்றைய காலை தினம் நடத்தி வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் அம்பிகையினுடைய பேரருள் பெரும் கருணை பரிபூர்ணமாக துணை செய்து அம்பாள் நமக்கு வாழ்க்கையிலே எல்லா நலனையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே என்ற அம்பிகையினுடைய திருவடிகளை வணங்கி, பெண்கள் இதை படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்பகலாத கணவனும்னு மாத்திக்கோங்க. ஆண்கள் படிச்சீங்கன்னா அன்பகலாத மனைவியும்னு மாத்திக்கோங்க. நமக்கு என்ன வேணுமோ அதைத்தானே கேட்க முடியும். நாம போய் மனைவியை கேட்டு நமக்கு என்ன பண்றது? அவர் ஆண்களை வச்சு பாடினார், அதனால மனைவின்னு எழுதினார். நீங்க சில பேர் ஐயோ இந்த அம்மா தப்பா சொல்லிட்டாங்கடா மந்திரத்தைன்னு நினைக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அம்பாள்கிட்ட அதைத்தான் கேட்கும். அவள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டுகிற போது என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் கணவர் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டும் போது நாம இயற்கையாகவே நல்லா இருக்கும். அதனால்தான் நம்முடைய கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு வரும்போது நம்முடைய துணைக்காக ஒரு பிரார்த்தனையை நாம் அங்கே வைக்கிறோம். அந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சிருக்கிற எல்லா பிரார்த்தனையும் அம்பாள் நிறைவேற்றி உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அவள் அருளணும். இந்த
நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமையணும். இன்னைக்கு நம்ம காலையில் ஆரம்பிச்சிருக்கிறதே ஒரு நல்ல திருக்கோவில்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம், சனி பெயர்றார், சனி பெயர்னா அது ஆகுமோ இது ஆகுமோ. ஒரு 2-3 நாளாக எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, மாமா சனி பயிற்சி நாங்கள் பாஸா ஃபெயிலா, எங்களுக்கெல்லாம் என்ன மார்க்கு, அந்த பிரச்சனையாகுமா இந்த பிரச்சனை. காலையில் தான் நான் இப்போ வரும்போது தான் யூடியூப்பில் ஒரு பதிவு போட்டுட்டு வந்தேன். ஒரு இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். எந்த கிரகம் எங்கே போயிருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நமக்கு வழிபாடு செய்வதற்கு தான் நம்ம தெய்வம் இருக்கிறாரு. அதனால் சனீஸ்வர பகவான் நம்மளெல்லாம் தொல்லை பண்ண மாட்டார். யாருக்கெல்லாம் ஏதாவது பெருசாக பயங்கரமாக அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருந்தா அதெல்லாம் இங்கே மறந்துடுங்க. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 12 ஆண்டு கோயிலுக்கு வந்து தெய்வத்தை மனமொழிமையால் வழிபட்ட பலன் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு நமக்கு 12 வருஷம் கும்பிட்ட பலன் இருக்கு. சனி அதிகபட்சம் தொல்லை பண்ணாலும் 8 வருஷம் தான். 7.5 ரொம்ப கஷ்டப்படுத்தினா 7.5, இல்லைன்னா 4, 4.5, இது 2.5. இது எத்தனை அறையா இருந்தாலும் எத்தனை முக்காலா இருந்தாலும் 12 வருஷம் பலனை இன்னைக்கு காலையில் ஜாக்பாட் அடித்த மாதிரி அம்பாள் தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டார். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லாருக்கும் மாரியம்பிகை எல்லா நலனையும் அருளணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்யும். சிறப்பாக இந்த குடமுழுக்கு நடத்துவதற்கு பண உதவி, பொருள் உதவி, உடலால் உழைத்து உதவி செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், உள்ளூர் பெரியோர்களுக்கும் எல்லாம் அல்ல அம்பிகை பேரருள் பெரும் கருணை தர வேண்டுமாய் வேண்டி, நல்ல அழகான ஒரு ஒலியை அமைத்து தந்த ஒலி நிலையத்தாருக்கும் நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துருங்க. அதையும் மங்கை வாழ்க, யானித நனங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஓம் சக்தி. திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு மிகச்சிறந்ததொரு பக்தி சொற்பொழிவாற்றிய மரியாதைக்குரிய பக்தி சொற்பொழிவாளர் தேசமங்கையர்க்கரசி அவர்களுக்கு நமது திருக்கோவில் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 6 நாளும் நம்முடைய உடையாம்பாளையத்திலே கைலாயத்துக்கு போயின்னா என்ன காட்சி கிடைக்குமோ அது மாதிரி பல காட்சிகள் கிடைச்சது. நம்ம கோயில தான் 22 பஸ்ல போய் அத்தனை தீர்த்தம் வந்த கோயில் நம்ம கோயில் தான். அதே மாதிரி கும்பாபிஷேகத்துல கருட பகவான் 6 கருடன் என்னமா ஒரு இடத்துக்கு சக்தி வந்துருச்சுன்னா நம்ம கருடன் வந்துடுவார், கருட தரிசனம். அதனால நம்மளுடைய கோயில்ல உள்ள இங்கே அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தாய்மார்கள் அந்த அபிஷேகத்துக்கு அலங்கார பூஜை நடக்கும். அதனால சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துடலாம். 1 குடம் 2 குடம் தான் பரவாயில்ல. 1200 குடம் என்னமா நம்ம 4 பக்கெட் தண்ணி ஊற்றுக்கே படாது பாடு. 1200 குடத்தே அந்த அம்மா வாங்க சளி பிடிக்காம பார்த்துக்கல வேண்டும். என்னமா ஏன்னா இப்ப சாமியை வந்து நெருப்புல இருந்து குழந்தையாக்கி சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பொண்ணாக்கி திருமணமாகி அம்மாவார வரைக்கும் கொண்டு வரும் தச தரிசனம். அதனால நீங்க இருக்கிறவங்களா இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்து சாப்பிடுறீங்கன்னா சாப்பிட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் ஆகும். சாப்பிட்டு முடிச்சா உட்காந்து கேட்கலாம். நம்முடைய கோயிலுக்கு ஒவ்வொரு அருளாளர் மாதிரி பக்தி நம்முடைய அம்மையார் மாதாஜி அவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகை இருக்கின்றார். அம்மையார் சாமி அவர்களுக்கு அம்மாங்க வாங்க. கோயிலின் சார்பாக இந்த மலர் மாலை போற்றப்படுகிறது. சக்தி சுரூபமாக இருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு சக்தியினாலே சிறப்புதான். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை இறைபக்தி எல்லோரும் எடுத்துரைத்தார்கள். அதனால நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றாக சொன்னார்கள். ஆனா இப்பெல்லாம் நீங்க பண்ணுவது அம்மாவுடைய பாடல். அம்மா உட்கார்ந்தாச்சு, இல்லைன்னா யாக சாலைகள் உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த ஆளுக்கு இன்னி கேட்கணுமே இல்லையா? ஆனால் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் ஒருத்தர் சொன்னாலும் 5 பேர் சொன்னாலும் ஒருத்தர் கேட்கறதுனா ஒரு சத்தம் கேட்கும், 5 பேர் சொன்னாலும் சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ உள்ள இருக்கிற அந்த அம்மா அபிஷேகமாக இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிக்கிற ஒவ்வொரு பாடலும் அந்த அம்மாவுக்கு கேட்கும். நீங்க சொல்ற வந்தா போகும். அதனால அந்த அம்மா நினைவாக அந்த அபிஷேகம் எல்லாம் நடைபெற்று மகா தீபாராதனை போது பார்க்கும் பொழுது
அத்தனை நமக்கு கிடைத்த மாதிரி. அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு எல்லாரும் லீவு போடுற மாதிரி, காய்ச்சல் வந்தால் 2 நாள் 3 நாள் லீவு போடுறோம், பல்லுவலி இருந்தால் 1 நாள் லீவு போடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் கடவுள் நம்ம ஊர்ல உடையாம்பாளையத்தில் மாரியம்மனுடைய திருவருளை பெறுவதற்கு நம்ம எல்லோருக்கும் இந்த நேரம் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்க ஓம் சக்தி. சாப்பிடலையா? ரெடியா இருக்கு பிரசாதம், தக்காளி சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, பொங்கல். அதனால சாப்பிடலாம், சாப்பிட்டு ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, 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 பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பூஜாரிலிருந்து பாதிகார் வரைக்கும் அத்தனை பேருக்கு ஒரே கலர். தாமரை மலர் எப்படி இருக்கும் அது மாதிரி மாரியம்மன் எதில் அமர்ந்திருக்கிறார், தாமரையில் இருப்பதை போல அந்த வஸ்திரம் கூட இந்த மலரிலே அமர்ந்ததை போல வடிவமைத்ததை போல கொடுத்திருக்கிறார். அதனால எது எந்த நேரத்தில் வேணுமோ அதே நேரத்தில் நடக்கும். நான் போனப்பே வேண்டிட்டேன், இந்த பட்டாசு போட்டோம்னா கருன்னு வராது தெரியுங்களா? மைண்டு என்னையா ஒரு பட்டாசு அடிச்சா நம்மளே ஓடுறோம், அது பரவாயில்ல. பட்டாசு மேல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 4 பக்கம் வெடிக்கும். இதற்கு வழி ஒரு பக்கம் தான் வெடிக்கும், 4 பக்கம் வெடிக்கும். நான் நினைச்சேன் கடவுளே இத்தனை வெடிக்கிட்டு போற மாதிரி போறாங்களே, கருடபகவான் வருவாரா வரமாட்டாரா, வள்ளியின் மேல அந்த மாதிரி இருக்கிறாரு. அன்னைக்கே சொல்லிட்டா சாமி கும்பாசனம் பண்ணும்போது கல்வி வைக்கும் போது கருடு முடிச்சு சாமி கும்பாசனம் கருடு வருமா, வசுகுமாரையா மேடையில் இருக்காரு. சாமி பண்ண எல்லா கும்பாசனம் கருடு வந்திருக்கிறேன், இதுக்கு வர வருமானா அப்படின்னு. இல்லப்பா வரணும், வந்தாங்க. சரி வரணும்னா நீங்க பட்டாசுல வெடிக்கூடாது, சரி வெடிக்கலாம் பார்த்துக்க. அன்னைக்கு சொன்னார், அவரு சாமி எடுத்து அவரே மாறிட்டார். சிலைன்னு கை தூக்கிடுதுன்னு அவரே தண்ணி மாறிட்டார். இங்க 4 பக்கம் வெடிக்கிட்டு போற மாதிரி வெடிச்சு தந்தது. அங்க பார்த்தா எங்கே நிச்சயமா கலாசத்துக்கு வந்துருன்னா அந்த கோபுர கலசத்துக்கு பக்கத்திலேயே வந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பாருங்க. நேற்று வரல, இந்த நேற்று வரல, அதுக்கு முன்னாடி நாள் வரல, இன்னைக்கு இந்த நேரத்துல தீர்த்த விடுபடுது எங்கேயோ இருந்து 6 கருடன் வச்சு அவரு தான் சொன்னார். மேல பார்த்து நான் என்ன ஒரு கோயில இதெல்லாம் பார்த்து சொன்ன கூட நம்ம தலை மேல போயிட்டுனா சாமி ஏதோ மேல பார்க்க காணம்னா சாமி பார்த்தா காணமே. அதனால நம்ம தலை கீழே பூஜை பார்த்துட்டே இருக்கு சொன்னா மேல பார்க்க மேல பார்த்தா 6 கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதுபோல நம்முடைய திங்களூர் மாறியுடைய திருவருள் உலக சேவை நலப்பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியில விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த 10 கால யாகசாலை வேல் வழிபாடு நடைபெற்றது. அதனால் நம்முடைய திங்களூர் மாறியுடைய திருவருள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வெற்றிவேல் முருகனுக்கு உட்கார்ந்துருக்கிறார்களா? நான் தமிழ்ல தான் பாடுறேன், தமிழ்ல தான் பேசுறேன். ஆனால் நீங்க எல்லாம் பார்த்து நாளைக்கு இந்த நேரத்தில் வர முடியாது. என்னமா இன்னைக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால எல்லாரும் கை சத்தமாக நாம போகணும். உள்ள கேட்கணும்னா இல்லையா? சொல்றாளே கோவிந்தா சொல்றாளே சொன்னா என்ன பிரயோஜனம்? அது தினமும் வேலை. அந்த மந்திரம் சொன்னா மாங்காய் இனிக்குமா புளிக்குமா? புளிக்கும். ஆனா மந்திரம் சொன்னா மாங்காய் இனிக்கும். மந்திரம் சொன்னா இறந்த குழந்தை மீண்டும் பிறகு. நம்ம ஒரு மரம் இருக்குது, மரத்துல எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பழம் புளிக்குது, ஒரு பழம் இருக்கு. ஒரே வயிற்றுல 5 குழந்தை பிறகு ஒவ்வொரு குழந்தை ஒரு மாதிரி இருக்காது, இருக்குதா இல்லையா? ஆனா இத்தனை பேரும்
ஒரு தாய் வயிற்றுல 5 குழம்பு மாறி மாறி இருக்குது. ஆனா நம்ம உடையாமலையத்தில் இருக்கின்ற உலகத்திலே நான் ஆனா இப்போ இங்க உடையாமலையத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தையும் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுதான். நம்ம கை விரல் பாருங்க, இந்த விரல் கூட இது பெருசா பாருங்க எல்லாரும். இது என்ன விரல் சொல்லுங்க? இது என்ன விரல்? 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 இப்ப பாருங்க, ஆணவம் சொல்லுங்க எல்லாரும், கை மேல தூக்க எல்லாம். ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூன்றை நீக்கி மனிதனாக, ஒரு நபராக, ஆணாக, பெண்ணாக இருக்கின்ற நாங்கள் கட்டைவர்களாகிய அம்மா மாரியம்மா உங்களிடத்திலே நாங்கள் ஐக்கியமாகிக் கொள்கிறோம். மூன்றை விட்டு இந்த ஒன்றுக்கு வந்துட்டோம். இந்த மூணை விட்டுட்டோம்னா இந்த ஒன்று கிடைச்சது. என்னென்ன பாத்தீங்களா? ஆணவம், கர்மம், மாயை. அப்ப இந்த 3 போச்சு, இது வந்துச்சு. இந்த இது எல்லாம் தெரியாது, ஏதோ வைக்கிறா கண்ண முடிப்பாரு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு தான் அவனுக்கு கேட்குது. இப்போ இதுதான் அர்த்தமா? கரெக்ட் தான். இது 3 போச்சுன்னா இது இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? சக்தி வரும். பக்தி செய்தால் சக்தி வரும். அந்த சக்தியை இல்லாமல்ல அன்னை நம்ம எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்முடைய அம்மையார் அவர்கள் அவருடைய பேச்சிலே வாரியார் சுவாமி எப்படி பேசினார் அத்தனை பேச்சை கட்டி போடுவார். அதை விட அவருடைய சிஷ்யர், அவர்கிட்ட வந்த சிஷ்யர் இன்னைக்கு நான் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று பட்டி தொட்டி எல்லாம் இந்த பக்தியை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த அம்மையார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வரும், மாவட்டத்தில் இருக்கும், ஊர்ல இருக்கும். ஆனால் அம்மையார் அவர்களுக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா தேச மங்கையர்கரசி. என்னமா தேசம்னா நாடு இல்ல, நாடு பொறுத்துவை சொத்துவை தேர்தல் நாற்கவியும் பாடு பணியின் பணி தருவார். உங்க யாசனத்தில் சரஸ்வதி தேவி அம்மா நாட்டில் குடியிருக்கிற மாதிரி, பிரம்மதேவன் தன்னுடைய மனைவிக்கு நாக்கு இடம் கொடுத்த மாதிரி, மகாவிஷ்ணு தன்னுடைய மனைவிக்கு மார்புக்கு இடம் கொடுத்த மாதிரி, சிவன் தன்னுடைய மனைவிக்கு உடம்பிலே சரிமாறி கொடுத்த மாதிரி, சரஸ்வதி தேவி நம்முடைய அம்மையாருடைய நாட்கள் இருக்கிற மாதிரி எல்லாரோட நாட்கள் வரணும். அவர்கள் பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு அம்மையார் அவர்களுக்கு இப்பொழுது கோவிலின் சார்பாக சத்தம் அங்க போகணும். யாருக்கு போகணும்? மாறி அம்மாவுக்கு போகணும். சொல்லுங்க எல்லாரும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஹரா சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஹரா சக்தி, ஓம் சக்தி, ஹரா சக்தி, ஹரா சக்தி, முருகனுக்கு முருகா வருக, முத்து குமரா வருக, 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 கோவிலே முகமுடைய முருகா வருக, கோவிலே முகமுடைய முருகா வருக, கோவிலே முகமுடைய முருகா வருக, கோவிலே முகமுடைய முருகா வருக, குருநாதா சரவண பவனே, குருநாதா சரவண பவனே, குருநாதா சரவண பவனே, குருநாதா சரவண பவனே, சக்தியின் மையார் எல்லோருவா வேடப்படியா
Amen.